இப்போ நீங்க பாரிஸ் வீதிகள்ல நடந்து போனீங்கன்னா ரெண்டு முரண்பாடான காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பிஎஸ்ஜி கால்பந்து அணியோட வெற்றிக்கு பிறகு நடந்த கலவரத்துல எரியிற கார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 10 மில்லியன் யூரோ செலவுல புதுசா ஒரு அணுசக்தி போர்க்கப்பல் கட்ட போறதா வர செய்திகள். ஆமா, அதான் இங்க பெரிய முரண்பாடே. அதாவது மே 2026 நிலவரப்படி பிரான்ஸ் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. கரெக்ட். உள்நாட்டுல சாதாரண பில்லுகளை கட்டவே திணற ஒரு நாடு எப்படி உலக அளவுல ஒரு போலீஸா மாற துடிக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த டீப் டைவ்ல அலச போறோம். கண்டிப்பா. இந்த உள்நாட்டு நிலைமை இப்போ ஒரு வெடிகுண்டு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது 2027 அதிபர் தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல மக்ரோனுக்கு நெருக்கடி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. முக்கியமா பணவீக்கத்தால நடுத்தர மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இல்லையா? மருத்துவ சேவைகள் மேலேயும் பெரிய அதிருப்தி இருக்கு. அதேதான். இந்த மக்கள் கோபத்தை மூலதனமா வச்சுதான் மரின் லீபென்னோட வலதுசாரி கட்சி இப்போ ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. பொருளாதாரமும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஆமா, பல மாச தாமதத்துக்கு பிறகு 2026 பட்ஜெட்டை ஒரு வழியா நிறைவேற்றினாலும் அந்த தேசிய கடன் நிபுணர்களையே மிரள வைக்குது. நிஜமாவே அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இதையெல்லாம் சமாளிக்க பேங்க் ஆஃப் பிரான்ஸ் தலைவரா தனக்கு ரொம்ப நெருக்கமான இமானுவல் மூலோங் அப்படிங்கிறவரை மக்ரோன் நியமிக்க பாக்குறாரு. ஒரு நிமிஷம், இது எப்படி இருக்குன்னா தோக்க போற ஒரு போட்டியில நடுவரை நம்ம பக்கம் இழுக்கிற மாதிரி இல்லையா? அதாவது மத்திய வங்கியை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு கடன் நெருக்கடியை மறைக்கவோ இல்ல தனக்கு சாதகமா வளைக்கவோ ஒரு முயற்சி பண்றாரு. 100க்கு 100 உண்மை. பொருளாதாரத்தை சரி செய்ய முடியாதப்போ அதை கண்காணிக்கிற அமைப்பையே கட்டுப்படுத்த பாக்குறாரு. இந்த மாதிரி அரசியல் நடவடிக்கைகள் தான் சமூக பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குது. ஓதோ, அதனாலதான் இந்த பிஎஸ்ஜி கால்பந்து கொண்டாட்டம் கூட ஒரு பெரிய கலவரமா மாறிடுச்சுன்னு சொல்றீங்களா? 120 பேர் கைதானது சும்மா ஒரு விளையாட்டு பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது பல நாளா மக்கள் மனசுல தேங்கியிருந்த ஒரு கோபத்தோட வெளிப்பாடுதான். ஆனா இங்கதான் அந்த முரண்பாடே வருது. ஆமா, வீட்டின் அடித்தளமே ஆடிக்கிட்டு இருக்கும்போது மேக்ரான் பிரம்மாண்டமான மேற்கூறிய சரி செஞ்சிட்டு இருக்காரு. ஹார்முஸ் நீரிணை பதற்றத்தை குறைக்க சார்லஸ் டி கால் அணுசக்தி போர்க்கப்பல ஏடன் வளைகுடாவுக்கு அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம நேட்டோவோட எதிர்காலம் பத்தின ஒரு அச்சம் இருக்கு. அதனால கிரீஸ் கூட இருக்கிற பாதுகாப்பு ஒப்பந்தத்தை 5 வருஷத்துக்கு நீட்டிச்சு ரஃபேல் விமானங்களை கொடுக்கறாரு. ஆஹா, இது எல்லாத்துக்கும் மேல 2038ல பயன்பாட்டுக்கு வரப்போற பிரான்ஸ் பிலிப்ரே அப்படிங்கிற ஒரு புது அணுசக்தி போர்க்கப்பல் திட்டம் வேற அறிவிச்சிருக்காங்க. இனி முழுமையா நம்ப முடியாதுங்கிற கவலை ஐரோப்பா முழுக்கவே பரவிட்டு வருது. அதனால அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தன் தோள்ல சுமக்கிற ஒரு வல்லரசா பிரான்ஸை நிலைநிறுத்த அவர் முயற்சி பண்றாரு. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்னன்னு சொல்லுங்க. அதாவது இந்த ராணுவ நகர்வுகள் உண்மையிலேயே ஐரோப்பிய பாதுகாப்பிற்காக மட்டும்தானா, இல்ல மளிகை பொருட்களோட விலைவாசியால அதிருப்தியில இருக்கிற மக்களை சர்வதேச அளவுல பிரான்ஸோட கெத்த காட்டி திசை திருப்பும் தந்திரமா? இது ரெண்டுமே கலந்த ஒரு வியூகம் தான். திசை திருப்பல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு முக்கிய காரணம். அதே சமயம் இதுல பொருளாதார பாதுகாப்பும் அடங்கியிருக்கு. ரைட். அப்போ ராணுவ பலம் அப்படிங்கிறது வெறும் போர் மட்டும் இல்லாம வர்த்தக வழிகளை பாதுகாப்பதற்கான ஒரு கருவியாவும் மாறுது. எக்ஸாக்ட்லி. இப்போ உதாரணத்துக்கு மின்னணு அப்புறம் பாதுகாப்புத் துறைக்கு தேவையான முக்கிய கனிமங்களுக்காக சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க G7 நாடுகளோட பிரான்ஸ் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கு. இது ஆப்பிரிக்காவில் பிரான்ஸ் எடுக்கிற அந்த அதிரடி திருப்பத்துக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். பல தசாப்தங்களா அவங்க பிராங்காஃப்ரிக் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தினாங்க. ஆமா, பிரெஞ்சு பேசுற ஆப்பிரிக்க நாடுகள் மேல ஆதிக்கம் செலுத்தி அங்கிருந்து வளங்களை எடுக்கிறது தான் அந்த முறை. ஆனா இப்போ அதை மெதுவா கைவிட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் கெனியா மாதிரி ஆங்கிலம் பேசுற நாடுகளுக்கிட்டு போய் செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம், அப்புறம் உள்கட்டமைப்புன்னு புதுசா ஒப்பந்தங்கள் போடுறாங்க. ஏன்னா அந்த பழைய பிராங்காஃப்ரிக் முறை பிரான்ஸுக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. மேற்கு ஆப்பிரிக்காவில பிரான்ஸுக்கு எதிரான மனநிலை உச்சமா இருக்கு. ஓ, அப்போ கென்யா மாதிரி தொழில்நுட்பம் மையமா விளங்குற ஆங்கிலம் பேசும் நாடுகள் ஒரு புது தொடக்கமா அமையும்னு நம்புறாங்க. எந்த வரலாற்று பழியும் இல்லாம வெறும் வர்த்தக ரீதியான உறவை மட்டும் வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 1945 செடிஃப் படுகொலை நினைவேந்தல் மூலமா அல்ஜீரியா கூட இருக்கிற பழைய விரிசல்களையும் சரி செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்படி திடீர்னு ஆங்கிலம் பேசுற நாடுகளை நோக்கி திரும்புறது பிரான்ஸோட நீண்டகால காலனித்துவ வரலாற்று சிக்கல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாயிடுமா? அது ரொம்ப கஷ்டம்.
இது ஒரு கத்தி மேல நடக்கிற பயணம் மாதிரி தான். ஒரு பக்கம் உள்நாட்டுல பணவீக்கம், மறுபக்கம் சீனா கூட கனிம போட்டி. ஆமா, ஆப்பிரிக்காவுல புது கூட்டாளிகளை தேடுற படலம், இதுக்கு நடுவுல ஐரோப்பிய பாதுகாப்பு தலைமை தாங்குற லட்சியம்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கையாள போராடுது பிரான்ஸ். சரியா சொன்னீங்க. ஒரு புது வர்த்தக ஒப்பந்தத்தால பழைய வரலாற்று பிழைகளை அப்படியே அழிச்சிட முடியாது. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இதிலிருந்து உங்களுக்கான, அதாவது இந்த டீப் டைவ் கேட்கிற உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உள்நாட்டுல பொருளாதார மற்றும் அரசியல் பிளவுகளால ஒரு நாட்டோட அடித்தளம் பலவீனமா இருக்கும்போது பல பில்லியன் யூரோ மதிப்புள்ள அதோட பிரம்மாண்டமான சர்வதேச ராணுவம் மற்றும் ராஜதந்திர லட்சியங்கள் உண்மையிலேயே வெற்றி பெறுமா? இல்ல, அந்த லட்சியங்களோட பாரமே அந்த வீட்டின் சரிவை துரிதப்படுத்துமா அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வி. ஆமா, நீங்களே அதை பத்தி சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.